தென்னாடுடைய சிவரே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல சுந்தர விநாயக விட ஆலய கடவுள் மங்கள நிகழ்வானது இனித நடைபெறுகிறது. ஞால மலர்ந்த மேன்மை தமிழ் மந்திரங்கள் எல்லாம் ஓதி தெய்வ தமிழால் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது நடைபெறுகிறது. இங்கு ஞான மலர்ந்த மேன்மை தமிழ் மந்திரங்கள் என்று திருமுறைகளையும் சொல்லக்கூடிய தேவாரம், திருவாசகம் என்ற 12 திருமுறைகளையும் ஓதி இங்கு திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி விழா நடைபெற்றது. தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடி மேல் குடம் கொண்டு அடியார் குடிநீர் சுமந்தாட்ட படம் கொண்டதோர் பாம்பரை ஆர்த்தபரமன் இடம் கொண்டதோர் தன்னிடை மருந்தீதோ என்ற வாக்குக்கு இணங்க திருவருள் கூட்டுவித்த வண்ணம் இங்கு விநாயக பெருமானுக்கு கங்காயும் பணிவந்துங்காலும் விரைத்த கடுக்கையும் தொங்காலும் முக்கண்ணனும் தங்கு பொற்சடையும் முக்கண்ணனும் தாதைதானும் என்றுணர்த்தம் என் மலர்க்கை அங்குசபாசாங்க மணிந்து ஆரணங்கு அன்னை என்று உணர்த்தி வெங்கலி முழுதும் துமித்தருள் செய்வாய் பட்டி விநாயகன் சேவடி பணிவாம் என்கின்ற வகையில் இங்கு விநாயக பெருமானுக்கு ஞானம் இழந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி இந்த திருமுறைகளை பாடி இங்கு நன்னீராட்டு தமிழ் அனைத்து வாழ்வியல் சடங்குகளுக்குமே திருமுறையில் மந்திரம். இது ஏன் மந்திரம்னு சொல்றோம்னா, தொல்காப்பியர்கள் நிறைமொழி ஆணையர் கிடந்த மறைமொழி யாதும் மந்திரம் என்பது தொல்காப்பியர் வாக்கு. அதை தொடர்ந்து திருவள்ளுவரும் அதை வழிமொழிகிறார். மறைமொழி நிலத்தின் பெருமை மறைமொழி நிலத்தின் மாந்தர் பெருமை நிலத்தில் காட்டிவிடும் என்கின்ற வகையில எல்லாம் வல்ல தமிழே இறைவன், இறைவனே தமிழாக இருந்து தலைமை புலவனாக இருந்து தமிழாய்ந்தார். ஆக கண்ணுதல் பெருமானும் கலகமோடு அமர்ந்து ஆய்ந்த பசுந்தமிழ். அப்போ இந்த பசுந்தமிழானது இருந்து நாம பூசை பண்ணும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அந்த திருவருள் சென்று சேர வேண்டும். ஒவ்வொருவரும் மனிதனாக தங்க தமிழனாக பிறந்து அவரவர் தம் தாய்மொழிகளிலே வழிபாடு செய்வது, அவரவருடைய தாயிடம் எப்படி நாம வேண்டுதை கேட்கிறோமோ, தாய்க்கு பசிக்கிறது குழந்தை கொடுக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அது போன்று இறைவன் நம் மொழியில பேசும் மொழியில மண்ணில் பிறந்த வண்ணம் நாம் இங்கு மண்மேல் பூசை செய்ய வர வேணும். அதாவது இந்த பூசையே செய்யறதுக்கு எங்க வரணும்னா மண்மேல் புவிக்குத்தான் வர வேண்டும். 14 லோகங்கள் உண்டுனில் மண்மேல் தான் பூசை செய்ய வர வேணும். அப்ப எல்லாருமே எங்க வரணும்? இந்த புவிக்கு வரணும். அப்படி இருக்கிறச்ச இந்த புவிக்கு வந்து யாரெல்லாம் வந்தா? முதல்ல அம்மை வந்தார், அப்புறம் இந்திரன் வந்தான், திருமால் வந்தார். இது போன்ற தெய்வங்கள் எல்லாம் இங்கு வந்து பூசை செய்து இந்த பலனை பெறுகிறது. நாமும் இன்றைய நாளில் இங்கு சுந்தர விநாயக பெருமானுக்கு வழிபாடுகள் எல்லாம் இந்த திருமுறைகளில் செய்து